குழந்த பாக்கியமே இல்லை, 4 வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தலைமை ஆஃபீஸுக்கு கணவன் மனைவி இருவரும் வந்திருக்காங்க. 2 பேரும் என்னை எதிரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், கண்ணு என்ன விஷயமா நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க, விவரம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த பெண் சொல்கிறா, என் மகள் போன்ற பெண் எப்படி சொல்கிறான்னாக்கா, தாத்தா சமீப காலமாக உங்களுடைய நிகழ்ச்சி வந்து சின்ன திரையில் நான் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன். சின்ன திரையில் உங்களுடைய நிகழ்ச்சி வந்து நான் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன திரையில் வந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, விளக்கம் வந்து பல விளக்கங்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ நான் என் கணவன்கிட்ட நான் வீட்டில் கேட்டேன், மாமா இந்த சேலம் சிவராய் தாத்தா சின்ன திரையில் தினசரி சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியை வந்து நான் தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் தினசரி அவர் சொல்கிற விஷயங்களை நீங்களும் தானே பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் தினசரி பார்த்துட்ருக்கீங்க, என்னோட உட்காந்து தான் பார்த்துட்ருக்கீங்க சேலம் சிவராய் தாத்தா விளம்பரத்தை. அந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது சேலம் சிவராய் தாத்தா என்ன சொல்கிறாரு, அதை நான் கேட்டு உங்கள்கிட்ட இப்போ நான் விவரம் கேட்குறேன். மனசாட்சியை தொட்டு நீங்கள் விவரம் சொல்லணுமாம்மா, தாத்தா முன்னாடி நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா. ஏமாம்மா, திருமணமாகி 3 வருஷத்துக்கு மேலே நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு நாள் திருமணம் ஆன நாள்லேருந்து இந்த 3 வருஷம் வரலாம் நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உங்கள் மனசு நோவக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையோடு இதுவரையிலும் நான் உங்கள்கிட்ட கேட்காம கூட வாழ்ந்து சந்தோஷமாக உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு முறை என்னை இல்லன்பத்தில் திருப்திப்படுத்தி என்னால் முடியல மாமா, சிரமமாக இருக்குது, விட்டுடுமாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருமணமான முதல் நாள்லேருந்து இதுவரை நீ உடலுறவு வச்சுருக்கியா என்கிட்ட, மனசாட்சி தொட்டு தாத்தா முன்னாடி சொல்லு அப்படின்னு அவள் வந்து கேட்டாள். அதுக்கு உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான், அந்த பெண்ணுடைய கணவன் சொல்கிற விஷயங்கள், ஆமாம் தாத்தா சொல்கிறது நானும் தானே உங்களுடைய தானே பார்த்துட்டு இருக்கேன் நிகழ்ச்சியில். என்ன காரணம் அப்படின்னாக்க, இது ஒரு கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விந்து கட்டுப்பாடுங்கிறது ஒரு கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்ட்டு இதை வந்து நான் வெளியே சொல்லாமல் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார், டே கண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், கல்யாணம் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்டார். நான் வந்து எத்தனை வருஷமாக தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கேன். குறைந்தது 8 வருஷத்துக்கு மேலே கை பழக்கத்தில் தவறு செஞ்சுருக்கேன். தவறான பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுருக்கேன். தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுருக்கேன். எனக்கு தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, சிறுநீரில் வெளியாகுது, மலத்தில் வெளியாகுது. அந்த மாதிரி வெளியாகிட்டு எனக்கு இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத நேரத்தில் 8 வருஷமாக தவறு செஞ்சு வந்து விந்து நஷ்டம் படுத்துனதுனால என் உடல்நிலை வந்து என்னுடைய உடல்நிலையை கூட என்னால் பார்த்துக்க முடியாத அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்போ இந்த பெண்ணு கேட்குறான், ஏன் இவன் அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா, அப்பா அம்மாட்ட நான் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, எப்படி சொல்கிறது அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு பையனையும் தமிழ்நாட்டில் இருக்க பையனை பெற்ற தாய் தகப்பனார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, என் பையன் தங்கமானவன், என் பையன் தப்பே செய்யாதவன், என் பையனுக்கு தவறு அப்படின்னா என்னன்னு தெரியாது, நான் வளர்த்தன வித மாதிரி தமிழ்நாட்டில் எந்த பெத்த தாய் தகப்பனாரும் வளர்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினப்பில் அவங்க பையனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் என் மகன் போன்ற படுபாவி படித்த முட்டாளாக இருந்து அவன் அப்பாக்கிட்ட சொல்லாமல் இது ஏதோ ஒரு பெரிய குலக்குத்தம் செஞ்சிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அப்பாக்கிட்ட சொல்லாமல் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு கல்யாணத்தை பண்ணுறான். அப்போ வாழ்க்கை என்னளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக என் மகன் போன்ற வாலிபர்களுக்கு தெரியல. அவனை வந்து நான் குறை சொல்லலை, என் மகன் போன்ற வாலிபர்கள் குறை சொல்லலை. ஏன்னா அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படலை. இந்த அளவு சக்தி 8 வருஷமாக வீண் பண்ணியிருக்கானா, எந்த அளவு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. தாத்தானுடைய நிகழ்ச்சி பார்த்து தான் அவன் திருந்த வந்திருக்கான்.